பார்த்தீங்கன்னா எர்ணாகுளம் ஜங்ஷன்ல இருக்கும். இங்க இருந்து கிளம்பி பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் வர்க்கலா போகிறோம். அங்கேருந்து நமக்கு 6:50 தான் ட்ரெயின். அந்த ட்ரெயினை பிடிச்சோம்னா மார்னிங் நம்ம மதுரை ஜங்ஷனுக்கு 3:30 சம்திங் கிட்ட போயிடலாம். இன்னும் நம்ம 2 ட்ரெயின் மாறி போனோம். நாங்கள் இங்கே வந்து 11 மணிக்கெலாம் இங்கே வந்துட்டோம். 12 மணிக்கு வந்தோம். 12 மணிக்கு கரெக்டாக வந்தோம். எங்களுக்கு இப்போது நம்ம ட்ரெயினோட டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1:55 தான் நம்ம ட்ரெயின் டைமு. அந்த ட்ரெயினை பிடிச்சா தான் நம்மளால் அங்கே ஒரு பரசுராம் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து, அதாவது கொச்சியிலேருந்து நம்மளோட இதுக்கு வர்க்கலா சிவகிரிக்கு பார்த்தீங்கன்னா 1:55க்கு தினமும் ஆப்ரேட் ஆகுது. அந்த ட்ரெயின் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் தான். 18 கோச் கிட்ட அன்ரிசர்வ் கோச் இருக்கு. நம்ம வர்க்கலால இருந்து மதுரை வரைக்கும் நம்ம ட்ரெயின் ஆல்ரெடி புக் பண்ணிட்டோம். போறதுக்கு மட்டும் தான் நம்ம அன்ரிசர்வ்ல போற மாதிரி இருக்கும். அதுக்கு ரிசர்வேஷன் பண்ணி சொல்லி பாரு. நேற்றுலாம் மால் போயிருந்தோம். எல்லாமே அந்த போன மால் மெட்ரோ எல்லாமே பார்த்துருப்பீங்க. இப்போ அவ்வளோதான். நம்ம இன்னோட வந்து நம்ம 3 days கிட்ட ஆயிடுச்சு. எல்லாமே நல்லா என்ஜாய். இதுக்கப்புறம் 1 day ஃபுல்லாக இப்போ ட்ராவலில் போக போகுது. நைட்டு 3:30க்கு மதுரை ஜங்ஷன் போய் சேருவோம். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1:55க்கு வந்துட்டு அங்கே போகிறதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 5:30, 1/2 மணி நேரம் டிலேன்னே வச்சுக்கோங்க. ஒரு 6 o'clock. இப்போ ட்ரெயின் ஆன் டைமிங் தான் வருது. நாங்கள் போர்டு பார்த்தோம். நம்மளோட இந்தியாஸ் லாங்கஸ்ட் ட்ரெயின் வந்து டிப்ரூகர் டு கன்னியாகுமரி. அந்த ட்ரெயின் 2.5 மணி நேரம் டிலேல வருது. நம்ம ட்ரெயினில் அது மாதிரிலாம் டிலே ஆச்சுன்னா அவ்வளோதான், நம்ம மதுரை போய் சேர்ந்த மாதிரி தான். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட மும்பை எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா நிற்கிது. நமக்கு பார்த்தீங்கன்னா பரசுராம் எக்ஸ்பிரஸ் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மங்களூரு சென்ட்ரலில் ஆரம்பித்து நாகர்கோவில் ஜங்ஷன் வரையும் டெய்லி பார்த்தீங்கன்னா ரன் ஆகுது. ஓ, இவ்வளோ நல்ல உள்ளமா நீ? ஃபோனை நீ எப்படி இருந்தாலும் உடச்சு சாவடிக்க போகிறோம் ஃபோனை. ஆல்ரெடி பாருங்க பாதி தூரம் பிரேக் ஆயிடுச்சு. இன்னும் விட்டா நான் ஒரு சேஃப்டியா வச்சுக்க தெரியல. 1+ இனிமே 1+ வச்சிருக்கா? காசு இல்லை தம்பி, போயிட்டு வாங்க. எனக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப கம்மி கண்ணா. கேமிங் மொபைல் 10 ரூபா வேணும்ன்ற, போன் வேணும்ன்ற. போ வச்சுக்க போ. இனிமே வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, போயிரு. ஓகே, கேரளாவுக்கு வந்து ஞாபகமாக பார்த்தீங்கன்னா லாட்ரி வாங்கியிருக்கோம். லாட்ரி நண்பர்களை 1 கோடி அனுப்பிச்சிச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து ஒரு புது இது வாங்குகிறோம். புது மைக்கு, புது ட்ரைபாடு எல்லாமே பார்த்தா புதுசாக இறக்க போகிறோம். லாட்ரி வாங்கியிருக்கோம். 1 கோடி கிடைக்கும் நம்புகிறோம். வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. 1 கோடி மட்டும் கிடச்சிச்சுன்னா ஆஃப்டா. எனக்கும் இன்னொருத்தவங்களுக்கு ஆஃப். அந்த ஆஃபில் உங்களுக்குலாம் சரிங்கடா. உங்களுக்கு 5000 தான்டா. என்னடா கேட்குறேன் எவ்வளோ கேட்குறமோ கேள்றா. ஓகே, நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகிடுச்சு. நின்றுட்டு தான் போகணும். போகிற இடத்துல ஃப்ரீயாக இருந்துச்சு. அதுதான் சீக்கிரமே வந்துச்சு. 1/2 hour கரெக்டாக 1:50 ரெடி. 1:25 வந்துருச்சு. நம்ம நேரம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நின்று போகணுன்ட்டு இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம வர்க்கலா போகணும். வர்க்கலாலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக ரிசர்வேஷன் கோச் போட்டிருக்கோம். எடுக்கட்டும். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 minutes இருக்குது. வர்க்கலா சிவகிரி நோக்கி பயணம். நம்ம நிற்கிறோம். சரி க்ரௌடு இன்னைக்கு. ஆக்சுவலாக இது வந்து வீக்கெண்டு வேறு, அதனால் அப்படி இருக்கும். One eternity later. வர்க்கலா சிவகிரி வந்துட்டோம். ஒரு வழியாக வந்து சேர்ந்தாச்சு. 4.5 மணி நேரம் நின்றுக்கிட்டு. ஆமாம் மாமா பேக் பார்த்தீங்கன்னா ட்ரெயின்லேயே போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா ட்ரெயின்லேயே மிஸ் பண்ணிட்டோம். ட்ரெயின் பார்த்தீங்கன்னா முன்னாடி போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு ப்ரோ. வந்துட்டும் மறுபடியும் கால் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்களாம். என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் ட்ரெயின் நமக்கு பார்த்தீங்கன்னா 6:50. ஆனால் ரெண்டுமே ஒரே வழி தான் போகுது. ஆனால் அது வந்து நம்ம போகிற ட்ரெயின் வந்து நாகர்கோவில் போய் போகும். இதுக்கு முன்னாடி போன அந்த கொச்சி ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இது கன்னியாகுமரி போகும். அதுதான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம ரிட்டர்ன் மதுரைக்கு போகிற ட்ரெயினும் பார்த்தீங்கன்னா புனலூரில் தான் ஏற போகிறோம். வரும்போது பார்த்தீங்கன்னா புனலூரில் தான் ஏறிடணும். இங்கே கரெக்டாக புனலூர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் எத்தனை மணிக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா 6:50க்கு வருது. மதுரைக்கு மிட்நைட் 3:30 மணிக்கு, அதாவது விடிய காலத்தில் 3:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா மதுரையில் போய் இறக்கி விடுது.
நான் தொலைக்க மாட்டேன். அதான் இதுலயே வச்சிரு. நீங்க தான் பார்த்துருக்கணும். நான் தான் சொன்னேன் இறங்குறதுக்கு முன்னாடியே. முன்னாடி வாங்கடா, நீ தப்பிக்கிறடி. இது முன்னாடி வாங்கடா, முன்னாடி வாங்கடா, முன்னாடி ஜன்னல் வரமா பையன் நின்றுந்தாங்க. நான் இருக்க கடுப்புல நீ வேற. பரவாயில்ல, நான் ஃப்ரீயா வருவேன். சரி, ஏன் பேக் போட்டுக்க. நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இப்போ பிஃபோர் 15 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வருது. எக்ஸ்டெண்டா ஒரு நாள் ட்ரிப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு நான் கன்னியாகுமரியில் இருக்கேன். நான் அடுத்த நாள் வரேன் பண்ணுறேன். ரைட். சொல்லடா, சொன்னா கண்டமேனி திட்டுவாங்கடா. என்ன ஒரு பிரச்சனைனா ஒரு 2 ரூபா 3 ரூபா நஷ்டம் பண்ணுது. 3 ரூபாயா? பேக்கே 2000 ரூபா வரும்டா. சரி, ட்ரெயினுக்கு வெயிட்டிங். புனலூர் எக்ஸ்பிரஸ். இது யாரா கேஸ் கொண்டு போனீங்களா கேக்குறாங்கடா. பாரு 2 நாள் நல்லா போச்சு, எந்த இது ஆகாம. இன்னைக்கு ஏன் இப்படி ஆயிருக்கு? இங்க சாப்பிட்டு போட்டுருக்கான். என்ன டி ஆமா டி இப்பந்தான்டா டி என்னைய திட்டிருக்கான். நான் தானே வேணான்டே. மொத்தம் 3. ஃபர்ஸ்ட் என்ன கூட்டிட்டு போல, ரெண்டாவது பூனை குறுக்க வந்துச்சு, அப்படியே கலச்சிட்டு. மூணாவது இவரோட வந்து சாப்பிட்டு இருக்கான். மூணாவது மழை பெஞ்சிச்சு. மழை பெஞ்சு அப்புறம் நான் கர்மா பழி வாங்கிட்டேன். ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்களா இறங்கி தூங்குறப்ப நானா எந்திரிச்சு பேக்க போற வெளியே தூக்கி போட்டுருவேன். உங்க பேக்கலாம் புரியல. நான் தூங்குறேன், நான் கழுத்துக்கு மேல வச்சு தூக்கிடுவேன். ட்ரெயின் கைஸ், என்னது ட்ரெயின் வந்து 6:57 வரதா இருந்துச்சு. இந்த குச்சினாலதான் இப்ப மாறி வருது. இந்த குச்சினால தான் எல்லாமே 7 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. என்னால என்னடா லேட் ஆகுது? நீங்க ட்ரெயினை பார்த்தீங்கன்னா கல்ல கொண்டு ஏறிங்க. 1 நிமிஷம் தான் ட்ரெயின் நிக்கும். ஆமா. ஓகே மக்களே, புனலூர் வந்து இதுலயா வந்துருச்சு. 7 மினிட்ஸ் கிட்ட டிலேல வந்திருக்கு. S3டா, S3 நமக்கு. போவோம் S3க்கு. இஸ்திரி பட்டி போவோம். ஸ்டோரேஜ் வேறு இல்லை ஊடல. இப்போ நிறைய ஃபன் மூமெண்ட்ஸ்லாம் நடந்துச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இதாகிடுச்சு. பாருங்க, இதான் நம்ம கோச் ட்ரெயின். பூனலூர். ஆமாண்டா, அன்ரிசர்வே ஃப்ரீயா இங்கே ஃபுல்லாக இருக்குடா. சரி, ஓகே, ட்ரெயினில் ஏறிட்டு கண்டி பண்ணுவோம். S3 ஓகே. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா திருவாண்டம் வந்துட்டோம். திருவாண்டத்தில் தான் இப்போ பெரிய செக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா பேக் வந்து கிடச்சிருச்சு. அங்கே திருவனந்தபுரம் சென்ட்ரலில் வந்து எடுத்து வச்சுன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெயினில் ரயில்வே போலீஸ் சொல்லிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சீக்கிரம்னா, இங்கே ட்ரெயின் 5 நிமிஷம் தான் நிற்கும். 5 நிமிஷத்தில் போயிட்டு என் ஃப்ரெண்டும் போய் கையெழுத்து போட்டு பேக் வாங்கிட்டு வரணும். இன்னைக்குன்னு பார்த்து பிளாட்ஃபார்ம் 2ல நிற்க வேண்டியது பிளாட்ஃபார்ம் 5ல தூக்கி போட்டு விட்டாங்க. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அதான் என்ன பெரிய சிக்கல். என்ன பண்ணணும் ஒன்றும் புரியலை. 5 நிமிஷத்துல வந்தா என்ன சக்கரம் ஏறிடலாம். அப்படி வரலன்னா என்ன பண்ணணும் ஒன்றும் புரியலை. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. டிக் நிமிடங்கள் வெறும் 5 நிமிஷம் தான் இருக்கு. ஜஸ்ட் 5 மினிட்ஸ். இறங்கி போய் சைன் போட்டு ஓடி வரணும். 5 பிளாட்ஃபார்ம் தள்ளி. பார்ப்போம், கடவுள் மேலே பாரத்தை போடுவோம். இது மாதிரி சப்போஸ் உங்கள் பேக்கு தொலைஞ்சிச்சுன்னா இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரயில்வே போலீஸ்க்கு இம்மீடியட்டாக காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க அடுத்த ஸ்டேஷன்லேயே வேணால் எடுத்து வச்சுருவாங்க. எங்களோட சின்ன மிஸ்டேக் பார்த்திங்கன்னா இப்படி ஆகிப்போச்சு. ஓகே, திருவாண்டம் சென்ட்ரல் வந்தாச்சு. ஓகே, அவங்க ஓடிட்டாங்க. 5 மினிட்ஸ் கரெக்டாக நிற்கும். வரட்டும், வந்துடணும்னு வேண்டிக்கோங்க. திருவாண்டம் சென்ட்ரல் ஓடிருக்காங்க, வரட்டும். ஓகே, 2 பேர் வந்துட்டாங்க. இன்னும் ஒருத்தையும் மட்டும் பார்த்தீங்கன்னா போய் க்யூவில் நிற்கிறானா. பார்ப்போம், வர முடியும்னு நினைக்கிறேன். இன்னும் 2 நிமிஷம் இருக்குது ட்ரெயின் எடுக்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இல்லாட்டி பிரச்சனையில் அடுத்த ட்ரெயினில் வரேன்னு பையனா சொல்கிறாங்க. ஆனால் விட்டுட்டு போக சங்கத்தமில். பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. வெயிட்டிங் திக்குன்னு இருக்கு. ஓகே, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் ரீச் பண்ணிட்டோம். தமிழ்நாடுக்குள்ளே என்ட்ரி பண்ணி 3ஆவது ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா நாகர்கோவில். ஒரு வழியாக கேரளா விட்டு பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டோம். இப்போ நம்ம நாகர்கோவிலில் இறங்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு சாப்பாடு கொண்டு வராப்புல. அவர் வந்து சொல்லியிருந்தோம். அவர் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரிக்காரரு. ஆல்ரெடி நீங்கள் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. அவர் தான் பார்த்தீங்கன்னா இப்போ வர போகிறாரு. வந்தோடனே சாப்பாடு வாங்குவோம். பரவாயில்ல, பையன் நம்மக்காண்டி வெயிட் பண்ணுறான். ட்ரெயின் இப்போ தான் பார்த்தீங்கன்னா கிட்ட நாகர்கோவில் ஜங்ஷனுக்கிட்ட போயிட்டுருக்கு. வெயிட் பண்ணுறோம். பசி வேற ஒரு பக்கம். ஜாசு, உனக்கு வயசாயிடுச்சு ஜாசு. இங்கே பாடுறா, உனக்கு ப்ரௌன் அடிக்குதுடா மண்டையில். உண்மையிலேடா. நான் சிவப்பு கலர்ல அடிக்க போறேன். இது இந்த கலர் கோழி குஞ்சா?
ஐடி எனக்கு பேர் மாத்திரன்னு இல்லை என்பது கலர் கோழி குஞ்சு. ஒரு வழியாக இந்த 3 நாள் பயணம் சிறப்பாக போயிருச்சு. சரி, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எதிரே பார்க்கல இவ்வளோ தூரம் நல்லா போகும்ட்டு. ஆனால் கடைசி நல்லா என்னது சிறப்பான சம்பவம். சரி டிஸ்ட் மகளே. ஆனால் இதில் ரயில்வே போலீஸ்க்கெல்லாம் பாராட்டி ஆகணும். சொன்ன ஒரு half an hour 20 minutes டக்குன்னு போய் பேக்லாம் எடுத்து அவங்க ஆஃபீஸில் சேஃப் வச்சுட்டாங்க. எங்களுக்கு கால் பண்ணி சொல்லியிருக்காங்க, நாங்கள் போய் அதை எடுத்துக்கலாம். நம்ம நேரம் ட்ரெயினும் திருவனந்தபுரத்தில் 15 நிமிஷம் நின்றுச்சு. எப்பயுமே 5 minutes தான் நிற்கும். நீங்கள் 15 minutes கிட்ட இருந்துச்சு. அது நம்மளுக்கு எவ்வளோ அட்வான்டேஜ் தான் பண்ணீங்க. ஓகே, மறுபடியும் ட்ரெயின் ஸ்பீட் எடுத்துச்சு, கிட்ட வந்துட்டோம். இப்போ நம்ம நாகர்கோவில் டவுன் ரயில்வே ஸ்டேஷன். ஓகே, போயிட்டு கண்டிப்பாக வீடியோ எடுத்துட்டே தான் வருவாரு ப்ரோ. இதுக்கு தானே ஒரு நன்மை வேணுன்றது. நம்மளா ரிசர்வேஷன்ரா வாங்கியாச்சு. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இது அந்த பக்கம் பார்த்துட்டு இருந்தா பார்த்தா ஸ்டேஷன் இந்த பக்கம் வந்துருச்சு. ஏது எத்தனை பிளாட்ஃபார்மு? பிளாட்ஃபார்ம் 47. இது பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் 3ல பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம அந்த பக்கம் பார்த்துட்டு அந்த பக்கம் ஒன்றுமே இல்லை. சரி ஓகே, பொருளாக வந்துருச்சு. இவர் தான் நம்ம ஃப்ரெண்டு, பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. ஓ, இதான் நாகர்கோவில் டவுன் ஸ்டேஷன். ஓகே மக்களே, 5 நிமிஷம் பார்த்தீங்கன்னா இங்கே ஹால்ட்டு. அப்படியே முடிச்சோடனே கிளம்ப வேண்டியதான். நாகர்கோவில் போகிறட்டா உள்ள நம்ம ஸ்டஃபிங்லாம் இருக்குது. இது என்னடா இது உள்ளக்க? இது சாப்பிடுவோம். என்னடா கை எவ்வளோ இதாகுது. ஆடு வாங்குவோம். நல்லா இருக்கும் மதுரை. 3:30க்கு மதுரை ஜங்ஷன் ரீச் பண்ணிட்டோம். ஒரு வழியாக அந்த ஜேர்னி கம்ஸ் டு எண்டு. இங்கே இருக்கு நம்ம எக்ஸ்பிரஸ்க்கு பாய் சொல்லிட்டு அப்படியே கிளம்பலாம். எத்தனை மணி நேரம்? 6:50க்கு கிளம்பணும். திருநெல்வேலியில் 2 மணி நேரம் எங்கிட்ட ஸ்டாப்பிங் பண்ணிட்டாங்களா, ஏதோ ப்ராப்ளமா. நான் 10 மணிக்கு தூங்கினவே, இப்போ தான் எஞ்சேன். எழுப்பி விட்டாங்க. அப்படியே பயணம். இதுக்கப்புறம் இந்த ட்ரெயினுக்கு எங்கே ஸ்டாப்பிங்கும் கிடையாது. அப்படியே பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்மில் இருக்கும். மறுபடியும் நாளைக்கு காலைல ஆல்ரெடி போயிருக்கோம் ஒன்று. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலைல தான் மறுபடியும் டிபார்ட் ஆகும். சரி ஓகே, வெளியே போயிட்டு இதுக்கப்புறம் எங்கள் ஏரியாவுக்கு வேறு போகணும். பிளாட்ஃபார்ம் வேறு 6ல் கொண்டு வந்து விட்டாங்க. மதுரைக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓ, சூப்பரான ஜேர்னி. ஃபஸ்ட்டு 2 நாள் சிறப்பாக போச்சு. அப்படி பிளாட்ஃபார்ம் மாறி போகிறோம். 6-7க்கு போயிட்டு இருக்கோம். 5 பிளாட்ஃபார்மில் நம்ம இறங்கியிருக்கோம் போல். இதான் நாங்கள் போகிற லிஃப்ட்டு. தேவையில்லாமல் இப்போ மறுபடியும் நடந்து போகிறோம். நம்ம என்ன பண்ணிக்கணும், அங்கிட்ட போய் லிஃப்ட்டை பிடிச்சிருக்கணும். இப்போது கீழே பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 அப்படியே முடிச்சுட்டு வெளியே போக வேண்டியதான்.